மாநிலத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு மணல் லாரிக்கும் 300 ரூபாய் வாங்குறாரு. அதனாலதான் அவருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட அந்த வாகனத்தை வைத்து ஏதோ அவர் தாக்கப்பட்டதா ஒரு தகவல் சொன்னாங்க. அண்ணன் மீதே ஊழல் வழக்கு இருந்துச்சு. எந்த அண்ணன் அனிதா ராஜகிருஷ்ணன் ஊழல் வழக்கு இருந்துச்சு. அவர் ஊழல் வழக்கு இப்ப சமீபத்தில் தானே விடுதலை பெற்றாரு. அவர் மேல வழக்கு இல்லாமல இருக்கு. அவரை கொஞ்சம் வாயை குறைச்சு பேச சொல்லுங்க. தான் எங்கிருந்து வந்தோம், எப்படி வந்தோம்? 2009 கருணாநிதி நீ எப்படி வந்து நகராட்சியை தொடங்கி வைக்கிறாய் பார்க்கலாம் என்று சொன்னவர் 10 நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது வரலாறு. அவர் மீது ஊழல் இல்லையா? வேணுமென்றே இந்த ஆட்சியை குறை கூற வேண்டும் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் திட்டமிட்டு எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு எதுக்கு திட்டமிட்டு இழிவுபடுத்த வேண்டும் என்று யார் அவரிடம் பேசினார்? அவர் இவ்வளவு பணம் சம்பாதித்தது எங்கிருந்து வந்தது? அவர் ஓட்டுக்கு துட்டு கொடுக்காம ஜெயிச்சாரா? நாங்க காசு கொடுக்காம தளபதியினுடைய தேர்தலில் பணம் கொடுக்காமல் அவரால் சொல்ல முடியுமா? அனிதா நான் பணம் கொடுக்கவில்லை, பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்றேன் என்று சொல்ல முடியுமா? முடிந்தால் அவரை அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதே உதயசூரியன் தைரியம் இருந்தால் நிற்க சொல்லுங்கள், சாமானியன் என்று அவரை வெற்றி பெறுவார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் நாராயணன் உட்பட யாராவது பணம் கொடுத்து வென்றார்களா? சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். அனிதா 7 முறை ஜெயித்திருக்கிறார். பணம் இல்லாமல் ஜெயிப்பாரா? கேளுங்கள். பணம் கொடுக்காமல் அவரால் வெல்ல முடியுமா? சாதாரண சைக்கிள் ரிஜா ஓட்டுறவரும் தமிழக வெற்றி கழகத்தில் மாண்புமிகு அமைச்சராக இருக்கின்றார்கள் என்றால் அது அன்றைய 77 எம்ஜிஆர் காலத்தில் உள்ள இன்றைய நிலை 26 உள்ள. அனிதா ராதாகிருஷ்ணன் திருந்த வேண்டும், இல்லை என்றால் திருத்தப்படுவார். அவர் சொல்லுகின்றார் ஆதவர்ஜினா நீ வந்து பார், என் தொண்டர்கள் மறிப்பாள் என்று. ஒரு நாள் உள்ள இருந்தீர்னா உங்களுடைய நிலை என்னன்னு முதல்ல யோசிச்சுக்கிறோம். அனிதா மாண்புமிகு அமைச்சர், நீர் அமைதியா பேசணும், அடக்கமா பேசணும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறில் உழைத்தோடும். தனிப்பட்ட கருத்துக்களை ஒரு அரசியல் தலைவர் மீதும் தளபதியின் மீதும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மீதும் நீர் கருத்து சுதந்திரத்தை திணிக்கின்றீர். பேசுவதற்கு உரிமை என்றால் வயசு சீனியர் 75 வயசாச்சு, அனுபவத்தோடு பேச வேண்டும். அதுதான் நீர் வகித்த இது நாள் வகித்த பதவிக்கு மரியாதை. அதை காப்பாற்ற வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.